ஹாய். இந்த Yamaha FZ வச்சிருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இந்த ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட் அடிக்கடி போறது தான். இதுக்கு நம்ம இப்போ ஒரு வேற ஷாஃப்ட்டே பண்ணிட்டோம். என்னன்னா, இதுக்கும் நம்ம பண்ணியிருக்க ஷாஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் அது போகாதுன்னு சொல்றோம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த ஷாஃப்ட்ல இப்படி ஒரு லாக் போட்டுருவாங்க. இந்த ப்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ளே தேவை கிடையாது. உங்க வண்டியில வீல் ரப்பர் இருக்கு ஆல்ரெடி. அதனால இந்த ப்ளே நமக்கு அவசியமே கிடையாது. ஆனா இதனால தான் போகுது இந்த ஷாஃப்ட் சீக்கிரம். நம்ம பண்ணியிருக்க ஷாஃப்ட்ட பாருங்க. இந்த இந்த மாரி போட்டு இதுக்கு மேல ஒரு லாக் வாஷர் வந்துரும். இந்த கான்செப்ட் நீங்கள் நிறைய வண்டியில் பார்த்துருப்பீங்க. ஹிமாலயனில், பழைய ஃபியரோவில், இதில் எல்லாமே. அதிலெல்லாம் இந்த பிரச்சனையே ஷாஃப்ட்டோட இந்த பிரச்சனையே வராது. நீங்கள் இதை போட்டு தேவையான அளவு டைட் பண்ணி இந்த லாக் வாசர் மடக்கி விட்டிங்கனாவே போதும். இந்த ப்ளே இருக்காது. உங்களுக்கு இந்த ஷாஃப்ட்டு லைஃப் டைமுக்கும் போகாது. எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது பிரச்சனைனால மாற்றினா தான் உண்டு. இந்த ஸ்ப்ராக்கெட்டோட தேய்மானத்தினால நீங்கள் அடிக்கடி மாற்றிட்டு இருக்க இந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். கூப்பிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். Yamaha FZ வச்சுருக்க உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஏன்னா இதனால் நிறைய பேர் திருப்பி திருப்பி கழட்டி இன்ஜினை மாட்டி நிறைய செலவு பண்ணி நானே பார்த்துருக்கேன். எங்கிட்டே நிறைய வண்டி வந்திருக்கு. ஓகே, இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பை.